உன் பாதம் போகும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா +ன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ, அதே மாதிரி ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் டேரெக்டாக இமேஜ் அதுக்கான எஃபெக்ட்டு, லிரிக்ஸு அதுக்கான எஃபெக்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ஆட் பண்ணிவிட்டேன். நான் கட்லாம் பண்ணல. ஸோ எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். சும்மா ரேண்டமாக தானே, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த சாங் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க் வச்சு இமேஜெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதாவது ஃபில் கம்போஷன் ஏர் கொடுத்துருங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இமேஜ் கரெக்டாக ஃபிட் ஆகிரும். ஸோ பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இதே மாதிரி எல்லா இமேஜுக்கும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் எல்லா இமேஜும் கொடுத்துட்டு இப்போ அதுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ எல்லா இமேஜுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே எஃபெக்ட் தான். ஸோ அதுக்காக நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண வேணாம். ஸோ அப்படியே விட்டுறது நல்லா தான் இருக்கும். ஸோ வேணும் அப்புடின்னா நீங்கள் அந்த வேல்யூவை இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் அடுத்தடுத்த எல்லா இமேஜுக்குமே ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக போய் ஆட் பண்ணாலும் சரி. நான் இப்போதைக்கு தனித்தனியாக எல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன். அந்த எஃபெக்ட் நம்ம கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு ஓவர்லே ஆட் பண்ணணும். ஃபிலிம் பர்ன் ஓவர்லே. ஸோ இந்த ஓவர்லேவை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 செகண்ட் வரையும் இருக்கும். ஸோ கம்பல்சரி இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போனீங்க அப்படின்னா லைட்டனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு அந்த எஃபெக்ட் நம்ம கிடச்சிருக்கும். ஜஸ்ட் நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு இடையில தான் அந்த லிரிக்ஸ்லாம் வரும். ஸோ அப்படிங்கும்போது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் நான் லிரிக்ஸ் ஆட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு +க்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் போங்க. இப்போ உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கைஸ், ஃபாண்ட் நேம் மட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலரான ஃபாண்ட்டு எக்ஸ்பெக்ட் ரூட் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் ஃபாண்ட் நேம் வந்து சீக்கிரமே நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் எப்போதும் கேபிட்டல் வைங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த ஃபாண்ட்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு 36 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருங்க. ஸோ கலர் தெரிலல்ல, நம்ம எந்த கலருமே செலக்ட் பண்ணலை. அதனால பார்த்தீங்க அப்படின்னா கலரும் தெரியலை. நம்ம ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஸோ கலரில் ஒயிட் கலர் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு லிரிக்ஸ் நல்லாவே தெரியும். ஓகே, இதுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் மேட் மாஸ்கி அப்படின்னு இருக்கா, இதில் வைப் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி ட்ரான்சிஷன் இன் ரைட்டுன்னு இருக்கா, அந்த எஃபெக்டை ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் குட்டியாக ஒரு கரெக்ஷன் மட்டும் பண்ணணும். அது என்னென்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இல்லை ஃபெதர் இருக்கா, இதோட வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு 30 கொடுத்துக்கோங்க. ஓகே, கரெக்டாக ஒரு 30 கொடுத்துக்கோங்க போதும். அதுக்கப்புறம் பேக் வாங்க. பேக் வந்துட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதே மேட் மாஸ்கியில் அதே வைப்பில் இப்போது ட்ரான்சிஷன் அவுட் ரைட்டுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அனிமேஷனுக்கு கொஞ்சம் தூரமாக கொடுத்துருப்பாங்க. அதை அந்த மாதிரி பக்கமாக கொடுத்துக்கோங்க. அதாவது எண்டுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அதே மாதிரி இதில் ஃபெதர் இருக்குல்ல, அதையும் அதோட வேல்யூ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 30 கொடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் கரெக்டாக 30 கொடுத்துருங்க போதும். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே பேக் வாங்க. பேக் வந்துட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸோ ஆப்செட்டுன்னு அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்செட்டில் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிடில் இருக்குல்ல, ஸோ அங்கிட்ட ஒரு அனிமேஷன் கீ, இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி வைக்கலாம். ஸோ 2 அனிமேஷன் கீ கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு சென்டராக கொடுத்துருங்க. இந்த மாதிரி 2 அனிமேஷன் கீ கொடுத்துருங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் கீயே விட்டுருங்க. 2வது அனிமேஷன் கீ இருக்குது பார்த்தீங்களா, அதோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அதுவும் ஒய்யில் தான் சேஞ்ச் பண்ணணும். எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 150 கொடுத்துருங்க போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான மேலேருந்து கீழே வர மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கும். இப்போ அந்த ஓவர்லேருந்து மேலே வரணும். அந்த லிரிக்ஸு அந்த இமேஜுக்கு மேலே தான் இருக்கணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸ் அப்படியே காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. அடுத்ததில் போயிட்டு பேஸ்ட் லேயர் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமர் ஐகான் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். கட் பண்ணுறா இருந்தாலும் அந்த டைமர் ஐகான் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், கட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அந்த எஃபெக்ட் போகாது. அந்த எஃபெக்ட் நமக்கு கரெக்டாக கிடச்சிருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாங் இல்லாதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதே மாதிரி தான் அடுத்தடுத்து எல்லா எஃபெக்ட்டுமே மேக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணணும். அதுதான் ஓல்டு ஃபிலிம் டெம்ப்ளேட்டு. ஸோ நான் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 செகண்ட் தான் ஆகணும். நான் ஒரு 30 செகண்ட் இருக்க மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எப்போதும் போல் ஃபில் கம்போசிஷன் ஆட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. நமக்கு இந்த மாதிரி ரொம்ப அந்த ஓல்டு ஃபிலிம் எஃபெக்ட் தெரியும். அது ஒப்பாசிட்டியாக ஒரு 30லேருந்து 40. ஸோ இந்த ரேஞ்சில் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 45 கொடுத்தேன். ஸோ அது கொஞ்சம் செட் ஆகலை. அதனால தான் 30லேருந்து 40க்குள்ளார கொடுக்க சொன்னேன். ஸோ ஜஸ்ட்டு நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஓல்டு ஃபிலிம் டெம்ப்ளேட் இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு ஃபிலிம் பர்ன் ஓவர்லேயிலேருந்து அந்த சாங் எண்டு முடியுது பார்த்தீங்களா, அது வரைக்குமே இந்த ஓவர்லே அந்த ஓல்டு ஃபிலிம் டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க. இதில் இமேஜ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேம் லிரிக்ஸ் தான். அதனால் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியலை. ஸோ நீங்கள் எல்லாமே புதுசாக கரெக்டான லிரிக்ஸ்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரிவியூவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில், நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாட்டா, பை பாய்.